Hi friends, welcome to Vansi Recipes and Vlogs. நம்ம சேனல்ல இன்னும் நீங்க subscribe பண்ணல அப்படினா subscribe பண்ணிக்கங்க. கூடவே bell ஐகானையும் click பண்ணிக்கங்க. Hi friends, வணக்கம். நான் தான் உங்க தாரிஸ் பீச் பேசுறேன். இது உலகத்திலேயே பேசக்கூடிய ஒரே பீச் இதுதான். அப்படி நீங்க நினைப்பீங்க, அதான் கிடையாது. நான் தான் பேசிட்டு வரேன். Welcome to Vansi Recipes and Vlogs. இந்த வயர் இப்போ நம்ம வந்திருக்க இடம் வந்து தாரிஸ் பீச் எங்கே இருக்குது அப்படின்னா நம்ம சலாலாலேருந்து 20 கிலோமீட்டர் தள்ளி நம்ம ஹாஃபா பீச்சை தாண்டி இருக்கு. இப்போ காலையில் ஒரு 9 to 10 கிட்ட இப்போ நாங்கள் தாரிஸ் பீச் போயிட்டு இருக்கோம். காலையில் சன்ரைஸ் எடுக்கலான்னு பிளான் பண்ணியிருந்தோம், ஆனால் எடுக்க முடியல. நைட் தூங்குறதுக்கே 3 மணி ஆயிடுச்சு. காலையில் வேகமாக எந்திரிக்க முடியல. அந்த 9 to 10 வேகமாக எந்திரிச்சு கிளம்பி இப்போ தாரிஸ் பீச் போயிட்டு இருக்கோம். எதுக்காக அப்படின்னா கொஞ்சம் இயர்லியாக 10 மணிக்குள்ளே போனோம் அப்படின்னா மீன் பிடிக்கிறத பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஏற்கனவே நாங்கள் இருந்த பில்டிங்கில் ஒருத்தவங்க காலையில் அந்த டைமில் மீன் ஃப்ரெஷ்ஷாக அந்த கடல்லேருந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ நம்ம இந்த டைமில் போய் பார்க்கலாம், மீன் பிடிக்கிறத எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு சொல்லி போனோம். ஆனால் அங்கே மீன் வேகமாக பிடிச்சிட்டு போயிட்டு தான் சொன்னாங்க. அதனால கொஞ்ச நேரம் அந்த பீச்சில் இருந்துட்டு கிளம்பிட்டோம். மிஸ் பண்ணாமல் சன்செட் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்ஃபிடென்ட்டாக ஒரு பிளான் பண்ணியிருந்தோம். அதுவும் சக்ஸஸ் ஆச்சு. சன் ரைஸாக எடுக்க முடியல, சன்செட் சூப்பராக எடுத்திருக்கோம். அந்த கிளிப் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவோட எண்டில் ஜாயின் பண்ணியிருக்கோம். இப்போ காலையில் ஒரு 9 to 10 கிட்ட நல்ல வெயில் அடிக்குது பாருங்க. ஒரே ஒரு ஃபேமிலி மட்டும் இருந்தாங்க அங்கே. கொஞ்ச நேரம் பீச்சில் இருந்துட்டு அவங்களும் கிளம்பிட்டாங்க. அடுத்து நாங்கள் மட்டும்தான் இருந்தோம். நாங்களும் கொஞ்ச நேரம் இருந்துட்டு கிளம்பிட்டோம். ரிங் பால் இதெல்லாம் எடுத்துகிட்டு போயிருந்தோம் விளையாடுறதுக்காக. ஆனால் வெயில் ரொம்ப அடிச்சனால எதுவும் விளையாடல. நம்ம ஹாஃபா பீச்சை தாண்டி இருக்கு தாரிஸ் பீச். இதை வந்து ஒயிட் சாண்ட் பீச்சுன்னு சொல்லுவாங்க. பீச் ஷோர் வந்து ரொம்ப கிட்டவே இருக்கும். அப்படிப்பட்ட பீச் தான் இது. மார்னிங் வந்து க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பீச்சை. கொஞ்சம் காட்டுங்க. இங்கே வந்து நம்ம நேச்சுரல் பேர்ட்ஸ், சீகல், அப்போ ஃபிஷ்ஷிங் பண்ணுவாங்க மார்னிங்கு. அதெல்லாம் பார்க்கலாம். ஒரு வீக்கெண்டுக்கு வந்து நல்லா ரிலாக்ஸ் பண்ணக்கூடிய ஒரு பெர்ஃபெக்டான இடம். நீங்கள் சலாலாவில் இருந்தீங்க அப்படின்னா வீக்லி ஒன்ஸ் வாங்க. ஆல்ரெடி வந்தவங்களா இருந்தால் திருப்பி இன்னொரு தடவை வாங்க. சாப்பாடு அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டிங்கன்னா இன்னும் ஈஸி. இந்த தாரிஸ் பீச் வந்து ஒயிட் சாண்ட் பீச் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே இருக்கிற அந்த கடல் மண் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா பியூர் ஒயிட்டாக இருக்கும். இந்த பீச்சில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா இங்கே ஃபேமிலியாக வந்து ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நல்ல ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. நிறையா டென்ட் அந்த மாதிரியான அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்குது. சுற்றி நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது. ப்ளஸ் நிறைய ரெசார்ட்டும் இருக்குது. இந்த பீச் வர வழியில் நிறைய பீச் ரெசார்ட் நிறையா பார்க்கலாம். ஸோ நிறைய ஃபெசிலிட்டிஸ் இந்த மாதிரி செட் பண்ணி கொடுத்துருக்கனால ஃபேமிலிஸாக வந்து நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணி போகிறதுக்கு ஒரு பர்ஃபெக்டான பிளேஸ் அப்படின்னு சொல்லலாம். 9 to 10 அப்படிங்கிறனால ரொம்ப வெயில் அடிச்சுது. அப் டு ஒரு 3 மணி வரைக்கும் நல்ல வெயில் அடிச்சுது. அதனால நாங்கள் அந்த ரிங் பால் இதெல்லாம் எடுத்துகிட்டு போயிருந்தோம். அதெல்லாம் எதுவும் விளையாட முடியல. கொஞ்ச நேரம் அந்த கடல் கிட்ட இருந்துட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பி போயிட்டோம். இங்கே ஒரு சிலர் குக் பண்ணியும் சாப்பிடுவாங்க. அதாவது ரொம்ப காற்று அடிக்காமல் இருக்குது அப்படின்னா, அந்த சீசனில் ரொம்ப காற்று இல்லாமல் இருக்குது அப்படின்னா அவங்க குக் பண்ணி சாப்பிட்றதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு அங்கேயே குக் பண்ணி சாப்பிடுவாங்க ஃபியூவல் ஸ்டவ் வச்சு. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து அந்த மினரல் வாட்டர் குடிக்கிறதுக்கான தண்ணி. பின்னாடி வந்து ரெஸ்ட் ரூம் இருக்குது. ஜென்ட்ஸ் தனியாக, லேடிஸ் தனியாக. பின்னாடி ரெஸ்ட் ரூம் செட் பண்ணி கொடுத்துருக்காங்க. பாத்ரூம் ஓரளவு நல்லா நீட்டாக தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. தண்ணி வசதியும் இருக்குது. தண்ணி இல்லாமல் இல்லை, தண்ணி வசதியும் இருக்குது. அவங்களால எந்த அளவுக்கு நீட்டாக மேனேஜ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நீட்டாக அந்த ரெஸ்ட் ரூமை மேனேஜ் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த தாரிஸ் பீச்சில் பார்த்தீங்க அப்படின்னா வாக்கிங்க்கான ஃபெசிலிட்டி சூப்பராக அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இப்போ நாங்கள் போயிட்டு இருக்கிறது அந்த வாக்கிங்க்கான அந்த பாத்வே தான். இது வந்து அந்த பீச் ஸ்டார்ட் ஆகிற இடத்துல இருந்து அந்த ஹோல் பீச் எண்ட் ஆகிற வரைக்கும், அந்த ரெசிடென்ட் ஏரியா வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த வாக்கிங்க்கான பாத்வே இருக்கும். ஈவினிங் ஆச்சுன்னா அந்த பாத்வே சுற்றி அந்த லேம்ப் செட் பண்ணியிருக்காங்க இல்லையா, அது கரெக்டாக சூப்பராக க்ளோ ஆகும். அங்கங்கே டஸ்ட்பின் பாக்ஸும் நீட்டாக கொடுத்துருக்காங்க. நம்ம ரொம்ப தூரம் நடந்து போய் அந்த குப்பைகளை போட வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்து நம்ம
கடல்ல விளையாண்டுட்டு அடுத்து கார்ல போகும்போது ரொம்ப மண்ணா இருக்கும் இல்லையா, அதை கழுவிக்கிறதுக்கும் சின்ன சின்ன டேப் அங்கங்க இருக்கு. அதுல நம்ம கால் கையெல்லாம் கழுவிட்டு அப்படியே நீட்டா போகலாம். அங்கேயே குக் பண்ணி சாப்பிட்றவங்களுக்கும் ரொம்ப ஈஸி. அந்த தண்ணியை பிடிச்சு நம்ம குக் பண்ணி சாப்பிட்றதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பீச்சில் வந்து ஈவினிங் டைம்ல ஹார்ஸ் ரைடிங் பண்ணுவாங்க. இங்க இருக்கிற அடல்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஃபுட்பால் ரொம்ப பிடிக்கும், அதனால ஃபுட்பால் விளையாடுவாங்க. ஸோ இந்த மாதிரியான என்டர்டைனிங் விஷயங்கள் எல்லாம் இந்த பீச்சில் இருக்கு. இப்போ நீங்க ஒரு ஹார்ஸ் ரைடிங் பார்த்துட்டு இருக்கீங்க. அரேபியன் குதிரைகள் பார்க்கும்போதே ரொம்ப கம்பீரமா நல்லா மிடுக்கா இருக்கும். நிறைய குதிரைகள் இருந்தது. அதாவது அந்த குதிரைக்கு சொந்தக்காரவங்க வந்து இந்த மாதிரி ஈவினிங் டைம்ல தாரிஸ் பீச் அல்லது இந்த மாதிரியான பீச் சைடு வந்து அவங்களோட ஹார்ஸ் எடுத்துட்டு வந்து ரைட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ரைட் பண்றதுல வந்து ஒரு சில குதிரைகளோட கிளிப் நாங்க எடுத்திருக்கோம். ஹார்ஸ் ரைட் பண்றவங்களோட ஒரு சில கிளிப்ஸும் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். கூடவே மெயினான ஒரு கிளிப் பாத்தீங்க அப்படின்னா அந்த சன்செட் கிளிப் தான். அந்த கிளிப்பும் வீடியோட எண்டில் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ அதே நாள் ஈவினிங் 5 o'clock அந்த பீச் நாங்க மறுபடியும் போயிருக்கோம். வீட்டுக்கு தேவையான பொருள் எல்லாம் வேகமா வாங்கி வச்சுட்டு இப்போ நாங்க பீச்சுக்கு வந்திருக்கோம். காத்து ரொம்ப அடிக்குது, அதனால அந்த இடம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி, அதாவது ஃபாஸ்டா நடக்க முடியல, நடக்கும் போதே தள்ளுது. அந்த அளவுக்கு காத்து நல்லா ஃபோர்ஸா அடிக்குது. வேமா சன்செட் எடுத்துட்டு வீட்டுக்கு போலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். ஒரு 5 குதிரை கிட்ட இருக்கும். 5 குதிரைகள் வந்து அந்த பீச் ஓரமா நடந்து போயிட்டு இருந்தது. ஃபர்ஸ்ட் ஒரு 2 குதிரை எடுக்க முடியல, அவங்க ஃபாஸ்டா ரைட் பண்ணி போயிட்டாங்க. அடுத்து ஒரு 3 குதிரை கிட்ட வந்துச்சு, தனித்தனியா வந்துச்சு. அதை ஒரு சின்ன சின்ன கிளிப்பா எடுத்து உங்க கூட நான் ஜாயின் பண்ணிருக்கேன் அந்த வீடியோல. அந்த அரேபியன் குதிரைகள்னாலே பார்க்கும்போது ஒரு கம்பீரம், ஒரு மிடுக்கு, அது நடக்கும்போது ஒரு மிடுக்கு, அதெல்லாம் நல்லா சூப்பரா தெரியுது பாருங்க. மேக்சிமம் இந்த ஹார்ஸ் ரைடிங் பாத்தீங்க அப்படின்னா தாரிஸ் பீச்ல தான் அடிக்கடி நான் பார்த்திருக்கேன். தாரிஸ் பீச் பாத்தீங்க அப்படின்னா மேக்சிமம் நாங்க கார் எடுக்கும்போது அட்லீஸ்ட் கொஞ்ச நேரம் மாச்சு அங்க கொஞ்ச நேரம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வர மாதிரி நாங்க போயிட்டு வருவோம். அந்த மாதிரி போயிட்டு வந்ததுல இந்த டைம் தான் எங்களுக்கு அந்த சன்செட் ஆச்சு எடுக்க முடிஞ்சது. அங்க ஃபேமிலியா நிறைய பேர் அந்த பீச் சேரு பாயெல்லாம் போட்டு ஃபேமிலியா உட்காந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு பேசி சிரிச்சு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. குழந்தைங்களுக்குலாம் அந்த பீச்சில் விளையாடுறதுக்கான அந்த டாய்ஸ்லாம் வாங்கி கொடுத்துருந்தாங்க. அதெல்லாம் வச்சு விளையாண்டுட்டு இருந்தாங்க. சின்ன சின்ன பிள்ளைங்க எல்லாம் அந்த மண்ணில் வந்து வீடு கட்டுறது அந்த மாதிரியான கேம்ஸ்லாம் விளையாண்டுட்டு இருந்தாங்க. அடல்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஃபுட்பால் ரொம்ப பிடிக்கும் இங்கே ஒமானில் இருக்கிறவங்களுக்கு. அதனால ஃபுட்பால் நிறைய பேர் குரூப்பாக அங்கங்கே விளையாண்டுட்டு இருந்தாங்க. அவங்களே ஒரு பெரிய ஸ்பீக்கரில் அந்த பாட்டு செட் பண்ணி அந்த பாட்டை நல்லா சவுண்டாக இது பண்ணி வச்சு விளையாண்டுட்டு இருந்தாங்க. நல்லா இருந்தது. அந்த பீச், அந்த கடலோட சவுண்டுக்கும் அந்த பாட்டு, அந்த காற்று எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஒருத்தர் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் அவங்கவுங்க அவங்களோட ஒர்க்கை பார்த்துட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. மிஸ் பண்ணாம இந்த வீடியோவோட எண்டில் இருக்கிற சன்செட் ஃபுல்லா பாருங்க, ரொம்ப சூப்பரா இருக்கும். அந்த மஞ்சள் வெயில் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மஞ்சள் வெயில்ல அந்த சூரியன் வந்து நல்லா மின்னுது, நல்லா அந்த கோல்டு மாதிரி தங்கம் மாதிரி நல்லா மின்னும். இப்போ அந்த கிளிப் தான் நம்ம இப்ப பார்க்க போறோம்.
வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சன்செட் எவ்வளோ அழகாக இருந்தது பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு, அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம்.